நிறைய பேருக்கு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு ஒரு திங்கிங் என்னன்னு சொல்லி சொன்னா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. ஆனா சின்ன மீனை போட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர பெரிய மீன் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுதான் அங்க பிரச்சனையா இருக்குது. அது என்னவா மாறணும்னு சொல்லி சொன்னா, ஆழத்தில் வலையை போடுங்க. வலை போடும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது பெயிட் வைப்பாங்களா? அதுல பெயிட்டே வைக்க மாட்டாங்க. தூண்டில தான் பெயிட் வைப்பாங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுனா ஒன்னா தான் பிடிக்க முடியும். ஆனா வலை போடுறது அப்படிங்கிறது, அதை ஆழமா வலையை போட்டோம்னா வாரி கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆழமா வலை போடுறதுன்னா என்னன்னு சொன்னா, இந்த வலை என்னது? வலை பில்டிங் ரிலேஷன்ஷிப். பில்டிங் ரிலேஷன்ஷிப். இது எந்த ஆழத்துக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றோமோ அங்க பெயிட் தேவையில்லை, அங்க ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு வாரிக்கொண்டு வரும். ஒரு ரெவல்யூஷன் உண்டு பண்ணணும்னா ஒரு ஒரு ஆழமான ரகசியமான ஒரு பேஸ் ஒன்று உருவாகணும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சர்ப்பம் எங்க குட்டி போடும் தெரியுமா? பாறைங்களுக்குள்ள குட்டி போடும். அது எப்படி பெருகிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சர்ப்பம் எப்படி பெருகுதுன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு திறக்கும் போது தான் பார்த்தா நிறைய இருக்கும். அது போல மறைந்திருந்து பெருகுங்கள்னு அர்த்தம். எதையும் நம்ம உடனே பிரபல்யமாகணும், உடனே பேரை போட்டுடணும், அந்த எண்ணத்துல இருந்து கொஞ்சம் பின்வாங்கி இம்பாக்டை ஏற்படுத்துங்கன்னு சொல்றேன். பாப்புலாரிட்டி வேற, இம்பாக்ட் வேற. பிரபல்யமா இருக்கிறது வேற, பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது வேறு. பிரபல்யமா இருக்கிறவங்க எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது யாரு? உங்களை கிறிஸ்தவங்களாக்குறது யாரு? நீங்க கிறிஸ்தவங்களாகிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? யோசித்து பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச பிரதரோ, அவரை யாருக்குமே தெரியாது. யார் பெரிய பெரிய பேருங்கெல்லாம் இருக்கு, அவங்க நமக்கு நேரடியாக வாழ்க்கையில எந்த இம்பாக்டும் என்ன பண்ணல, உருவாக்கல. இம்பாக்ட் பண்ணவங்க எல்லாம் சாதாரணமான மக்கள் நம்ம வாழ்க்கையில. அது போலதான் நாமும் பிரபல்யம் ஆகிறது தப்பு கிடையாது. அதற்காக நீங்க முயற்சிக்க வேணாம். அது பிரபல்யம் ஆயிடுவோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிரபல்யம் ஆயிடுவோம். ஆனா அதுக்கான பிளான் போட வேண்டியதில்லை. இம்பாக்ட் எப்படி பண்றது? ஹவு டு கிரியேட் இம்பாக்ட், அதுதான் நம்முடைய. அப்ப இம்பாக்ட் பண்ணணும், நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம உழைக்கிறோம், ஆனா நம்ம உழைப்புக்கு ஏற்ற ரிசல்ட் வருதா நம்ம செக் பண்றதே இல்லை. ஏன்னா நம்ம முதல்ல இந்த ரிசல்ட்டுக்காக தான் உழைக்கல, உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஏசி இருக்குது, ஏசியில 24 செட் பண்றீங்க. செட் பண்ணி முடிஞ்சோன்னு என்ன ஆகுது? கட் ஆயிடுது. தெர்மோஸ்டாட்ல 24 வந்த உடனே மிஷின் என்ன ஆயிடுது? கட் ஆயிடுது. ஏன்னா இம்பாக்ட் கிடைச்சிடுச்சு. சப்போஸ் தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகலைன்னா 24 எப்போ வந்ததுன்னே தெரியாது. ஆனா எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், எனர்ஜி கட் ஆகாது. அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல எனர்ஜி கட் ஆகவே மாட்டேங்குது. உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, பொத்தல் பைகளில் போடுறோன்றத கவனிக்க மாட்டேன்றோம். இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வர்றோம், அது காற்றா போகுது அப்படின்னு ஆகாயில போட்டிருக்கு. உடனே நம்ம சாபத்தை யோசித்துக்கிறோம், ஏதோ சாபம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ சாபம் இல்லை. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எந்த வழியில வந்தோம்.